எதுக்காக என்ன வர சொன்னீங்க? வர்ற ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி செங்கோட்டையில பிரதமர் ஏத்துறாரே கொடி, அந்த கொடிதான் அவர் உடம்புல போத்துற கடைசி கொடியா இருக்கு. புரியலையே. நீ பிரதமரை கொல்லணும், அடுத்ததா நான் பிரதமர் ஆகணும். புரியுதா? இதுல என் பேரு கண்டிப்பா அடிபடக்கூடாது. ஒரு பிரதமர் இன்னொரு பிரதமரை கவுத்ததா சரித்திரம் இருக்கு. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை கவுத்ததா சரித்திரம் இருக்கு. ஆனா ஒரு தீவிரவாதி இன்னொரு தீவிரவாதியை காட்டி கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. ஏன்னா நாங்க சத்தியத்துக்கும் சைனடுக்கும் கட்டுப்பட்டவங்க. என்ன நீங்க நம்பலாம். வரேன். இது எப்படி? Ward number 5, Red Fort, bomb blast, Tihar Jail, terrorist, Ward number 5, Red Fort, bomb blast, Tihar Jail, terrorist, Ward number 5. நம்ம நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கத்துக்கணும்னு பிரான்ஸ்ல இருந்து வந்த பிராங்காங்கிற இந்த பொண்ணு தன்னோட விசா பீரியட் முடிஞ்சும் இன்னும் தான் சொந்த நாட்டுக்கு போய் சேரல. நமக்கு கடைசியா கிடைச்ச தகவலின்படி இவ தமிழ்நாட்டுல காணாம போயிருக்கா. இவ என்ன ஆனான்னு அவங்க எம்பசில இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல காணாம போனதுனால அவங்களுக்கு நாம தான் பதில் சொல்லி ஆகணும். இது நம்ம நாட்டோட மான பிரச்சனை. இந்த கேஸை சால்வ் பண்ண வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்டோட கடமை. மிஸ்டர் சேகர், இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பிகாஸ் ஐ நோ யூ ஆர் த ரைட் பர்சன். இந்த பொண்ணை பத்தி நம்ம டிபார்ட்மெண்ட் கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. விசாரணை ரகசியமா இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் சார்.
हेलो शेखर हियर, कौन है? काम से मतलब रखो, नाम से नहीं इंस्पेक्टर। क्या काम है? अगर अपनी जान की खैरियत चाहते हो तो उस फौरन गुमशुदा लड़की का केस छोड़ दो। नहीं छोड़ा तो? नहीं छोड़ा तो हम नहीं, हमारे औजार बोलेंगे। आई एम सॉरी सर, यू सन ऑफ अ बिच। எஸ் இருக்கிறீங்க சேகர்? நான் இந்த கேஸ் எடுத்துக்கூடாதுன்னு போன்ல ஒரு மிரட்டல். ஓ ஐ சி. எனிவே சார், ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மிஸ்டர் திருமூர்த்தி. எஸ். டெல்லியில பார்த்தது. எங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இப்போ இதே ஊர்ல என்ன ஜெயில் சூப்பரிண்டெண்டன்ட் டெபியூட் பண்ணிருக்காங்க சார். ஐ சி. சிட் டவுன் ப்ளீஸ். தேங்க்யூ சார். வீடு தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நாளைக்கு காந்தி ஜெயந்தி ஜெயில கொண்டாடலான்னு இருக்கோம். அதுக்கு நாட்டுப்பற்று உள்ள உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து கைதிகளுக்கு இனி போனாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு இன்வைட் பண்ணி போலாம் தான் வந்தேன். நீங்க கண்டிப்பா வரணும். சாரி, நாளைக்கு மகளிர் அணியோட மீட்டிங் இருக்கு, அது கண்டிப்பா போகணும். சார் ப்ளீஸ் இல்லைன்னு மட்டும் சொல்றாதீங்க. ஆசைப்பட்டு கூப்பிடுறீங்க, கண்டிப்பா வரேன். உங்க எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் அணி மீட்டிங் இருந்ததுனால நான் வரத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களை எல்லாரையும் காக்க வச்சுட்டேன், மன்னிக்கணும். சார் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா? நோ ப்ராப்ளம். வாங்க. வணக்கங்க முதலாளி. கடைசியா உங்களை ஊட்டியில் பார்த்ததுங்க. ஞாபகம் இல்லையானே? கோயம்புத்தூர்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கொந்தளிச்சுமே, அதே பார்ட்டி தான். கொஞ்சம் பெருத்துடுச்சு. வணக்கம். உன்னை எங்க கண்டுபிடிச்சாங்க? நம்ம கோயம்புத்தூர் போலீஸ்காரங்க பண்ண வேலைதானுங்க. என்னை கொண்டாந்து இங்க போட்டாங்க. அப்படியா கண்ணு? உடம்ப பாத்துக்க, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். இந்த பிடி ஒண்ணுதானுங்களா? மொத்தமா எடுத்துட்டு போய் நல்லா சாப்பிடு. இதுக்கு இப்படியே ஏற்பாடு பண்ணிருங்க. வாமா. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா. I'm sorry sir, I'm very sorry. என்னையா சாரி? மென்டல் ஹாஸ்பிடல்ல இருக்க வேண்டியல இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு அறிவு இருக்கா உனக்கு? ஒரு நல்ல ஹாஸ்பிடல்ல பார்த்து அவளை அட்மிட் பண்ணு. வாயா. Sir please. Shut up. சாரி. எதுக்காக இப்படி செஞ்ச? சொல்லுடி, எதுக்காக இப்படி செஞ்ச? சொல்லு. உன்னெல்லாம் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம லாடம் கட்டி அடிச்சா தாண்டி சிரிப்படுவேன். ஏமா அப்படி செஞ்ச? உனக்கு அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு. இவன் சொல்ல மாட்டான் சார். லீவர் ஆகும். இது பாரு, நீயா சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மீன் அடிப்பீங்க, அவ்வளவுதானே? அடிங்க, நல்லா அடிங்க, நல்லா அடிங்க சார். நான் எவ்வளவோ கொடுமைகளும் சித்திரவதை அனுபவிச்சுட்டேன். இனிமே அனுபவிக்கிறது
வெல் மிஸ்டர் சேகர், ஹோம் மினிஸ்டர் திருமூர்த்தியை பத்தி நீங்க அனுப்பின ரிப்போர்ட்டை டீடைல்டா படிச்சு பார்த்தேன். ஐ அம் டெரிபிளி ஷாக்ட். என்னால நம்பவே முடியல. ஆமா, அவர் இப்ப என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன வேணாலும் பண்ணலாம் சார். நம்ம கையில பவர் இருக்கு, அவர் அரெஸ்ட் பண்ணலாம். அவர் ஒரு குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களையும் திரட்ட முடியும். ஆதாரம் கிடைச்சிட்டா மட்டும் போதுமா சேகர்? அதிகாரம் அவங்க கையில இல்ல இருக்கு. அந்தஸ்துன்னு வச்சு பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தபடியா அவர் வராரு. அதனால நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் மேலிடம் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது இந்தியாவோட மான பிரச்சனை. மான பிரச்சனை மட்டும் இல்ல, வருமான பிரச்சனையும் கூட. வெளிநாட்டு டூரிஸ்டுங்களால நம்ம நாட்டுக்கு வருஷம் 300 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியா வருது. 300 crores ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். வெளிநாட்டு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணது நம்ம நாட்டோட மந்திரின்னு தெரிஞ்சா எந்த டூரிஸ்டாவது நம்ம நாட்டுக்கு வருவாங்களா? இல்ல இந்த வருமான இழப்பத்தான் நம்ம அரசாங்கம் ஒத்துக்குமா? அது மட்டும் இல்ல, இறந்து போன பொண்ணோட நாட்டு எம்பசிக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அவங்க நாட்டுக்கும் பதில் சொல்லி ஆகணும். இதனால 2 நாட்டுக்கு உள்ள சுமூகமான உறவு பாதிக்கப்படலாம். நம்மால அப்படி ஒரு நிலைமை உருவாகணுமா? சோ பேசாம இந்த கேஸை விட்டுருங்க. ஜஸ்ட் டிராப் திஸ் கேஸ். ஐ எம் வெரி சாரி சார். நான் எப்படி சார் விட்டுட்டு போக முடியும்? ஒரு நாடோட மானமும் கௌரவமும் குற்றவாளியை மறைக்கிறதுல இல்ல, தண்டிக்கிறது தான் இருக்குங்கிறது நான் நம்புறேன். நம்ம இந்தியாவை நம்பி வந்த ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழியை சுமத்தி உள்ள போட்டிருக்காங்க. சார், எத்தனை குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது நீங்க நம்புறீங்களே? ஒருவேளை உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கேஸ் விட்டு விலகிறதா இருந்தா இன்னைக்கு நான் விட்டு விலகிறேன். Tell me sir, whatever you say. Thank you sir. ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்கணுன்றதுக்கு நீங்க உதாரணம், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் உதாரணம். இப்ப நீ சொன்னதில்ல கோர்ட்ல வந்து சொல்லணும். நிச்சயமா, சத்தியமா. திருமூர்த்தியை பத்தி சாட்சி சொல்றதுக்கு நீங்க எந்த இடத்துக்கு எப்ப கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன். அதனால என் உயிரை போனாலும் பரவாயில்ல. You are right. உன் உயிர் போகத்தான் போகுது. Get up. Up. என்னடா என் அப்பாவுக்கு இருந்த செக்யூரிட்டி அவரே மிரட்டுறாங்கன்னு பாக்குறியா? இப்ப அவங்கெல்லாம் என் ஆளுங்க. ஆல் மணி மேட்டர்ஸ். உனக்கு இருக்கிற கோவத்துல என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் கூண்டுல நிக்க வச்சு, யுவர் ஆனர், கலாச்சாரத்தை கத்துக்க வந்த பொண்ணை கதற கதற கற்பழிச்சான்னு சொல்லி என்ன குட்டாளின்னு நிரூபிக்க தோணுதில்ல? அது உன்னால முடியாது. தம்பி, உனக்கு ஒரு தேசப்பற்றுள்ள கதை சொல்றேன். அந்த கதையில ஒரு சுதந்திர தின விழா ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நம்ம செங்கோட்டையில பிரதமர் கொடியேத்த போறார். அந்த பிரதமரை கொலை செய்ய சொல்லி உன்ன மாதிரி ஒரு சின்சியர் ஆபீசர்ட்ட என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பொறுப்பா ஒப்படைச்சான். ஆனா அந்த போலீஸ்காரன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் குடும்பம்னு வந்த உடனே வேற வழி இல்லாம கடைசியா ஒத்துக்கிட்டு பிரதமரை கொன்னுட்டு தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான். எப்படி கதை நல்லா இருக்குல்ல? இத்தனையும் கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமா அந்த போலீஸ்காரன் யாரு, அந்த பெரிய மனுஷன் யாருன்னு என்கிட்ட கேட்காத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். டேய், இங்க பாரு, பிரதமரை கொல்றதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஒரு சின்சியர் ஆபீசரை வச்சு கொலை செய்யறது எனக்கு ரொம்ப சுலபம். புரிஞ்சுதா? இன்னைக்கு தேதி 13. நாளைக்கு காலையில 6 மணி பிளைட்ல ஏறி மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறேன். அங்க வந்ததும் நீ எப்படி பிரதமரை கொல்லணுங்கிற டீடைல்ஸ் நான் உனக்கு சொல்லுவேன். நீ அதபடி செய்யணும். இல்லைன்னா உங்க அப்பனுக்கும் சம்சாரத்துக்கும் ஒரே கருமாதி பத்திரிக்கை அடிச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோ.
ஏய், நீ எத்தனையோ தடவை டெல்லி போயிருப்ப. ஆனால் இந்த அனுபவம் உனக்கு வித்தியாசமாக இருக்கும்ல. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாங்கள் முடிவு பண்ணுறதா இருக்கணும். புரியுதா? போ. தில்லி செல்லும் பயணிகள் பதிவு செய்யப்பட்ட தங்களது பயண உடைமைகளை அடையாளம் காண்பிக்க வேண்டும். பாதுகாப்பு சோதனைக்காக முதல் மாடி. Namaskar. Take a seat, ma'am. Namaskar. Welcome on board, sir. Second on your right. And that's yours. Excuse me, please. Yes, sir. Could I get a pillow? Sure. And what is the flying time to Delhi? 2 hours and 45 minutes. Thank You're you. welcome. That's it. But you have to listen to what we are saying. Okay? Come on, man. Come on. You have to smile, man. Say ee. Yeah, do it, man. Come on. No thanks. Don't disturb him. He's very tired. Yeah. We are taking off, sir. Please be seated. I would like to go to toilet, please. Okay. Thank you. மிஸ்டர் சேகர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் பிஎம்மோட ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண முடியாது. இது நம்ம கண்ட்ரியோட பிரஸ்டீஜ் இஷ்யூ. சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. பிஎம் உயிருக்கு ஆபத்து இருக்கு.
ஒன்னு செய்யலாம், செக்யூரிட்டியை டைட்டன் பண்றேன். You do one thing. You start and come over to Delhi immediately. I'll meet you at the Red Fort. Okay, sir. Sir, yeah. मैं बड़ी विनम्रता से यह कहना चाहता हूं कि धर्म और राजनीति को मिलाने की कोशिश कभी भी कामयाब नहीं होगी। अगर ऐसा हुआ तो न ही धर्म धर्म रहेगा और न राजनीति राजनीति, दोनों का ही स्वरूप बिगड़ जाएगा। और आप जानते हैं कि इन 5 वर्षों में देश में फैली बेरोजगारी पर भी काबू पाया है, गरीबों को उनका हक दिलवाया है, किसानों को बैंक से लोन प्राप्त करने की पूरी व्यवस्था भी की है। महिलाओं के जो हक कई वर्षों से सुलझ नहीं पाए, उन्हें हमारी सरकार ने सुलझाने की कोशिश की है और एक हद तक महिलाओं को पुरुष के साथ साथ चलने के लिए कई योजनाएं भी बनाई हैं। गांव में ग्राम पंचायत लागू करके गांव वासियों के कारोबार में बढ़ोतरी कराई है। कश्मीर में जो आतंकवादियों का आतंक फैला हुआ था, उस पर हमारी सरकार ने काफी हद तक काबू पाया है। कश्मीर की जनता में फिर से जीने का, खुलेआम घूमने का हौसला बढ़ाया है। आज मुझे ये कहते हुए गर्व हो रहा है कि हमारी सरकार ने पंजाब के आतंकवादियों का नाश करके पंजाब को फिर से वही हंसता खेलता हुआ बनाया है। लेकिन मैं शुक्रिया अदा करता हूं पंजाब की जनता का, जिन्होंने इस मसले को हल करने में हमारी सरकार की सहायता की है। और जैसा कि आप सब जानते हैं, आज हमारा देश दूसरे देशों से काफी आगे निकल चुका है। अब मैं आप सबको आमंत्रित करता हूं, आप मेरे साथ जय हिंद का नारा लगाइए, जो हमारा प्यारा नारा है। जय हिंद, जय हिंद, जय हिंद।
நீ சொன்ன நாட்டுப்பற்று கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா முடிவை தான் தப்பா சொல்லிட்டேன். அதனுடைய முடிவு இதாண்டா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.